யாரெல்லாம் மகரத்தை கல்யாணம் பண்றீங்களோ ஃபர்ஸ்ட் நான் கேட்டுப்பேன், அவங்க கெரியருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத நான் முதல்ல ஜாதகம் பார்க்கும்போதே கேட்பேன். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 35 வயசுக்கு மேலதான் வாழ்க்கையில வளர்ச்சி. அது வரைக்கும் லேர்னிங் பீரியட், கத்துக்கிட்டே இருப்பீங்க. நான் நல்ல விதமா தான் யார் கூட சண்டை போகக்கூடாது தான் இங்கேருந்து போனேன். பட் கரெக்டா என்னை வந்து ட்விஸ்ட் வச்ச மாதிரி எதையாவது பேசி நான் இது பேசணும்னு நினைக்கவே இல்லை, ஆனா தேவையில்லாம பேசி சண்டை வந்துச்சு அப்படிங்கிற நிலை இருக்கும். வீடு, வண்டி, வாகனம், புது காரு, புது ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து செம்மையா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கையில பணப்பழக்கம் சூப்பரா இருக்கும்ப்பா. இந்த வருஷத்துல வந்து இவங்கள மாதிரி ஜாக்பாட் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பொறுத்தட்டும். அடிதூள் மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு? நிச்சயமாப்பா. அதாவது மகரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடியது மகரம். மகரம் அப்படின்னாலே சனி தான் இங்க ஆதிபத்தியமா இருக்கக்கூடிய அமைப்பு. பொதுவா வந்து இந்த ஆதிபத்தியம் சொல்றோம் இல்லையா, இங்க வந்து மகர ராசிக்கும் சனிதான் அதிபதி, கும்ப ராசிக்கும் சனிதான் அதிபதி. பொதுவா இந்த அதிபதிகளா இருந்து இவங்களுக்கு இப்ப மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சகாய சனியா வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. பொதுவாவே மகரத்துல பிறந்தவங்களுக்கு நான் நிறைய சொல்வேன், இருக்கிறதுலே பழமையில் புதுமைவாதி, புதுமையில் பழமைவாதி அப்படின்னு ஒரு தன்மையை கொடுப்பேன். யாரெல்லாம் மகரத்தை கல்யாணம் பண்றீங்களோ ஃபர்ஸ்ட் நான் கேட்டுப்பேன், அவங்க கெரியருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத நான் முதல்ல ஜாதகம் பார்க்கும்போதே கேட்பேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து அவங்களோட கெரியரையும் அவங்களுக்கான விஷயத்தான் சொல்லுவாங்க. ஆமாங்க, சும்மா எல்லாமே லேட்டா கிடைக்குது, இதுல என்னத்தங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது அவங்களுக்கு அவங்களுடைய ப்ரொஃபஷனல் சொல்லிக்கிறதுலே பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒருத்தர் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி போட்டுட்டு இன்ன வேலை பார்க்கணும்னு சொல்றோம் பாத்தீங்களா, இதை தான் அவங்க பெருமையா நினைப்பாங்க. நான் யார் தெரியுமா அப்படின்னா என்னோட பேரை தாண்டி எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ செவ்வாய் வந்து எங்களோட ராசியிலே பாத்தீங்க அப்படின்னா சனியோட அதிபதினு சொல்லிட்டேன். செவ்வாய் வந்து உச்சமடையக்கூது, குரு நீச்சம் அடையக்கூடிய ஒரு தன்மை. எவ்வளவுதான் உழைச்சாலும் உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்க போறது கிடையாது. டெடிக்கேட்டடா இருந்தாலும் நம்மளை நம்பவும் மாட்டாங்க. இது என்னத்தப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்கும். எப்பவுமே வந்து உழைப்பு கேட்ட ஊதியம் இல்லை அப்படிங்கிறத தாண்டி நிறைய வந்து ஒண்ணும் இல்லை, நீங்க நல்லா பண்றீங்க, உங்களோட விஷயங்கள் செம்மையா இருக்குப்பா, ஏன்னா உனக்கு நல்ல திறமை இருக்குன்னு நீங்க சொல்லி தட்டி கொடுத்துட்டா போதும். 1000 ரூபாய் வேலை பார்க்குற இடத்துல 5000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு வரவங்க உங்களை தான் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆனா அவங்களோட திறமை மேல அவங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ நான் எதை பண்ணாலும் ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணணும், ஏதோ தோணுன்னு பண்றது எனக்கு வராது, நான் லேட்டா பண்ணுவேன், பட் ரொம்ப சூப்பரா கொடுத்துருவேன் அப்படிங்கிற தன்மை இவங்க கிட்ட இயல்பாவே இருக்கும். நிறைய கத்துக்கக்கூடிய தன்மை இருக்கும். பழமைகள் புதுமை சொல்ற இந்த விண்டேஜ் லுக்குலாம் ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, பழைய காலத்து காயின் எடுத்து சேர்த்து வைக்கிறது, அதே மாதிரி ரொம்ப பழைய காலத்து மாதிரிலாம் ட்ரெண்ட் பண்றது. வாட்ச் கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி யுனிக்கா கொண்டு வருவாங்க. இப்ப பழைய காலத்து வாட்ச் எல்லாம் எப்படி ட்ரெண்ட் ஆகுது, அந்த மாதிரி முடிஞ்சு போன விஷயங்கள்லாம் நம்ம எதெல்லாம் பாக்குறோமோ அதுல எல்லாம் ஒரு புதுமையை கொண்டு வரவங்க இவங்கதான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தன்மை. பொதுவா வந்து ஒரு வீட்டுல ஃபங்க்ஷனா கூட பர்மிஷன் போட்டு வருவாங்க, இப்படிப்பட்ட ஆளை யாருன்னா பாப்பாங்கம்மா, இதை புரிஞ்சக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தா பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு ரொம்ப கெரியருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள். ஸோ இவங்களுக்கு சகாய சனியா வரக்கூடிய ஒரு அமைப்பு. முயற்சி வந்து எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறியோ அந்த அளவுக்கு ரிசல்ட் ஒண்ணுப்பா அப்படிங்கிற நிலை இருக்கு. நான் இருக்கிறதுலே சொல்வேன், எங்களுக்கு மட்டும் அங்கீகாரமே கிடைக்கல புலம்பிட்டே இருக்கீங்கல்ல, உங்களுக்கு தாங்க ஜாக்பாட்டுன்னு இந்த வருஷத்துல நான் ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன். இருக்கிறதுலே வந்து மகர ராசிக்கு அடுத்த வகையா பயங்கர ஜாக்பாட். விருச்சிகம் எப்படி சொன்னோமோ அது மாதிரி ஜாக்பாட் உங்களுக்கு தான். பொறுத்துட்டோம், பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஸோ இன்ன வரைக்கும் விதை விதைச்சிட்டீங்க, காய் அப்படியே வந்துருச்சு, மரமா ஆயிடுச்சு, காயும் காய்ச்சிருச்சு. பழமாவது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்களேன், இன்னும் ஒரு 2 மாசம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட சனியினுடைய நிலைமை, உங்களோட முயற்சி எஃபோர்ட். ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாங்க மந்தக்காரன். ஒரு வேலை பார்க்கணும்னா கூட சோம்பேறித்தனத்தை கொடுத்துருவாரு, ஸ்கிப் பண்ண வைப்பாரு. இன்னைக்கு தானே பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம், இல்லைன்னு புலம்ப வைப்பாரு. வாய்ப்பு கிடைச்சா ஸ்கிப் பண்ணுவாங்க. சாப்பாட கூட அப்ப எப்படி இருக்கும் பாருங்களேன், இல்ல நான் ஒர்க் பிஸியில இருக்கேன், அப்புறமா சாப்பிட்றேன். அந்த ஹெல்த்தையும் கான்சியஸா கவனிக்க மாட்டாங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். சகாய சனியா வர முயற்சி எஃபோர்ட் போடுற, இவெல்லாம் பேசினாலே காசுப்பா, இவெல்லாம் பார்த்தாலே காசுப்பா, இந்த பொண்ணெல்லாம் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிச்சுன்னா ஒரு அப்படியே இங்கிருந்து அங்க ஒண்ணு சொல்லி விடுது, அதுல காசு சம்பாதிச்சுட்டு போகுது. அவங்களோட திறமைக்கான ஊதியம். திறமையானவன் எனக்கு தோத்து போக மாட்டான். ஸோ உன்னோட திறமை என்னையோ அதை வந்து நான் அழகா அள்ளித்தரேன், ஆனா நீ வந்து எனக்கு உண்மையா இருக்கும், பொய்யா இருக்கக்கூடாது. இதைதான் வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு செய்ய போற. எந்த அளவுக்கு நியாயமா எந்த அளவுக்கு திறமையா இருக்காங்களோ அந்த திறமையை அனைத்துமே அதுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும். பொதுவாகவே நான் சொல்லுவேன்ப்பா, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 35 வயசுக்கு மேலதான் வாழ்க்கையில வளர்ச்சி. அது வரைக்கும் லேர்னிங் பீரியட், கத்துக்கிட்டே இருப்பீங்க. இதை கத்துக்கிறேன் அதை கத்துக்கிறேன்னு ஒரு 30+ அப்புறமே படிப்படியான வளர்ச்சி.
சனியை போல கொடுப்பாரு இல்ல, சனியை போல் கெடுப்பார் இல்லை. சனியை போல் கெடுப்பாரே கிடையாது. ஆக்சுவலா சனியை போல் கொடுப்பாரு. எந்த விதத்துல நியாயமா கொடுத்தாலும் அவர்கிட்ட இருந்து வாங்கவே முடியாது. கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உன்னோட பரம்பரைக்கே வச்சுக்க அந்த சொத்தை அப்படிங்கிற மாதிரி அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாரு. ஆனா அவருக்கு என்னன்னா நியாயமானம் இருக்கும். அந்த மாதிரி நியாயத்தை விட்டாதான் அந்த கெடுக்கிற மூடு எடுக்கிறாரு. கண்டிப்பா. நியாயமா இருக்கிற வரைக்கும் கொடுக்கிற சனிதான். நான் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே இன்னைக்கு நான் பிளான் பண்ணிட்டேன், நாளைக்கு வந்து போயிட்டு இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு இங்க இருந்து ஒரு பயணம் பண்ணி இதெல்லாம் பண்றேன்னு நான் இமேஜினேஷனே முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு பணம் வருமா? வராது. இந்த வேலையை தான் என்ன பண்ணுவாருன்னா, அந்த முயற்சி ஸ்தானத்துல வந்து சகாய சனியா வராரு இல்லையா, இவர் என்ன பண்ணுவாருன்னா உட்கார வந்துட்டு பிளான மட்டும் போட வைப்பாரு. மனசுல நினைக்குதுங்க, எந்திரிச்சதும் காலையில 3 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு இந்த வேலையை பார்க்கணும், 8 மணிக்கு ஆபீஸ் போகணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால செயல்படுத்த முடியல. நேற்று நைட்டு பக்காவா பிளான் பண்ணிட்டு படுத்தேன். 3 மணிக்கு அலாரம் வச்சேங்க, அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். என்ன பண்றது, என் ப்ரோக்ராம் எல்லாம் கெடுது. அப்ப இவங்களுடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளுக்கும் இந்த இந்த எக்ஸ்ட்ரீம் இருக்குன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் எடுத்துட்டு போகும். ஸோ இவங்களோட முயற்சின்றத நான் சொன்ன டைம் நான் பண்றேனா அப்படிங்கிறத இவங்களா எஃபர்ட் போடும். டெஃபினட்டா சூப்பரா இருக்கும் போது ஜூனுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லைஃப்ல வந்து நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், நிறைய பேருக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயத்துலலாம் ரொம்ப பயங்கரமா நடத்த போறாங்க. பல 90s கிட்ஸ்லாம் வந்து கல்யாணம் ஆகலாம் ஃபீல் பண்றவங்க கல்யாணம் ஆக போகுது. அதுல கலப்பு திருமணங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுல என்னன்னா, இந்த வயசுல மூத்த பொண்ணு, இளைய பையன், இளைய பொண்ணு, மூத்த பொண்ணு, இந்த மாதிரிலாம் ஒரு கனெக்டட் வரும் பாத்தீங்களா, இதெல்லாம் நம்ம ஆளுங்க பண்ணுவாங்க. தியாக திருமணங்கள் நிறைய பண்ணக்கூடிய அளவு நம்ம ஆளுங்க தான். ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், இறக்கமான குணம் ஜாஸ்தி. சனியை பொறுத்த வரைக்கும் இறக்க குணம் இல்லாம இருந்தா எப்படி, அது மாதிரி இறக்கமான குணம் ஜாஸ்தி. ஸோ சனி செவ்வாய் இருக்கு, எங்க எதை பேசினாலும் சண்டை சச்சரவு வீண் வம்பு வழக்கு பஞ்சாயத்து இழுத்துட்டு வரதே நம்ம வேலையா இருக்கு. நான் நல்ல விதமா தான் யாரு கூடயும் சண்டை போகக்கூடாது தான் இங்கேருந்து போனேன். பட் கரெக்டா என்னை வந்து ட்விஸ்ட் வச்ச மாதிரி எதையாவது பேசி நான் இது பேசணும்னு நினைக்கவே இல்லை, ஆனா தேவையில்லாம பேசி சண்டை வந்துச்சு அப்படிங்கிற நிலை இருக்கும். பொதுவா இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எல்லாரோட சேர்ந்து கும்பலா போறது ரொம்ப பிடிக்கும், கூட்டு குடும்பமா வாழ்றது ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் ஹாப்பியா இருக்குன்னு நினைப்பாங்க. நமக்கு வாச்ச சொந்தக்காரங்க மாதிரி யாராவது இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவங்களுக்கு நெகட்டிவான பர்சன்ஸ் அப்பல இந்த காலகட்டம் கட் பண்ணி விட்டுரும். நீங்க எவ்வளவுதான் செஞ்சாலும் யாருக்கும் உங்களுடைய செஞ்சட்டோன்ற அந்த பேரை சந்தோஷப்படுறதுக்கு இங்க ஆட்கள் இருக்க போறது கிடையாது. ஸோ நம்மளோட கடமையை கரெக்டா செஞ்சோமா, நமக்கான வாழ்க்கையை வாழ்றோமா, ஆனா நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு நியாயமான முறையில என்ன செய்யணுமோ செஞ்சுருப்போம் அப்படிங்கிற நிலையை உருவாக்கக்கூடியவர் தான். வேற ஒண்ணுமே கிடையாதுப்பா. அடுத்து வந்து ஜூன்ல செம்மையான ஒரு லைஃப், வீடு வண்டி வாகனம், புது காரு புது ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து செம்மையா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வீட்டுல மட்டும் விட்டு கொடுத்து வாழ்ந்தா போதுமானது. நான் உன்னை யோசிக்கிறேன், நான் சொல்லும் போது வேற ஒரு சொல்லா போகுது, அங்க புரிஞ்சு வைக்கும் போது வேற மாதிரியான புரிஞ்சுக்குது. இப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கொஞ்சம் புரிதல் இல்லாத நிலைமைகள் வரலாம். நம்ம யாரு கூட பேசினாலும் எங்க பேசினாலும் சண்டை சச்சரவாவே இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஜூன் மாசம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. வீட்டுல இருக்கக்கூடிய வயசானவங்க, தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் மஸ்ட். வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள பாத்துக்கணும். அடிக்கடி வண்டி ரிப்பேர் செலவாயிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து வண்டி ரிப்பேர் செலவெல்லாம் வந்து இதுக்கு பெட்ரோல் போட்டே நான் மாய முடியலன்ற மாதிரி இருக்கும். ஸோ தேவையில்லாம ரொம்ப பிரச்சனை பண்ணுது அப்படின்னா அதெல்லாம் தூக்கி ஏற கட்டிட்டு புதுசா கூட நீங்க வந்து வாங்கணும் வாங்கிக்கலாம். கையில பணப்பழக்கம் சூப்பரா இருக்கும்ப்பா. இந்த வருஷத்துல வந்து இவங்கள மாதிரி ஜாக்பாட் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பொறுத்தட்டும். அடிதூள் மகர ராசி அவ்வளவுதான். இவங்களோட முயற்சி தான் ரொம்ப முக்கியம். நான் ஏன் முயற்சின்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, லேசினஸ் ஜாஸ்தி இருக்கும்பா. இவங்கள மாதிரி லெத்தாஸ்டிக்கா இருக்க ஆட்கள் யாரையுமே பார்க்க முடியாது. சோ அந்த லெத்தாஸ்டிக்கா இல்லாம முயற்சி போட்டா முயற்சி திருவினையாக்கும்ன்ற மாதிரி. நீங்க எனக்கு ஒண்ணும் இல்ல, நம்மளோட எண்ணம் பதிவு பண்றோம், எண்ணத்தை மட்டும் பதிவு பண்ணா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பூட்டிட்டு உட்காந்தா வருமா? எண்ணத்தோட சேர்த்து உங்களுடைய செயல்பாடுகளுக்கான ஒரு எஃபோர்ட், சின்னதா ஒரு எஃபோர்ட் அந்த மாதிரி பண்ணினாங்க அப்படின்னா டெஃபினட்டா சக்சஸ் உண்டு. என்னன்னா இந்த 3ஆம் இடத்துல முயற்சி சாதம் இருக்குல்ல, இப்படி எல்லாம் நம்மள பாக்குமான்னு கூட தெரியல. திரும்பி பின்னாடியே போயிட்டு வந்த காதல், அப்படியே சொல்லாம இருந்த காதல், இந்த டைம்ல ஒரு முயற்சி எடுத்து சொன்னா அந்த பிள்ளை பிடிச்சிருக்கா இல்லையானு உங்களை பார்த்து சொல்லும். பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும். இதுல நாங்க வந்து இல்ல என்ன நினைச்சுப்பாங்களோ எது நினைச்சுப்பாங்களோ, அதனால இதெல்லாம் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். எதா இருந்தாலும் அப்படியே விடக்கூடாதுன்றீங்க. படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, அது படிக்கிற பிள்ளைங்க கூட இல்ல பாத்துக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். மெனக்கிட்ட உட்காந்து எக்ஸ்ட்ரா டைம் போட்டு ஸ்டடிஸ் கொடுப்பாங்க. அப்ப கூட நான் படிப்பேனா, என்னெல்லாம் நீங்க மாத்தவே முடியாதுன்ற மாதிரி உட்கார்ந்தாங்கன்னா சனி பகவான் வச்சு செஞ்சிருவாரு. 10th 12th கோர்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா எஃபோர்ட் போடுங்க. அவ்வளவுதான். முயற்சி முக்கியம் மகர ராசிக்கு. யோக வாழ்க்கை காத்திருக்கு, அப்ப முயற்சி போடாட்டி எப்படிங்க? ஆமா, ஜூன்ல இருந்து வேற அடிநூல் சொல்லிருக்கீங்க. அதுக்கான முயற்சி மட்டும் உங்க சைட்ல இருந்து போடணும்னு இருக்கீங்க. தெய்வ வழிபாடு வந்து இவங்க என்ன பண்ணலாம் இந்த சனி பெயர்ச்சி? பொதுவா இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஆயுதம் ஏந்திய தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்புப்பா. ஆயுதங்கள் ஏந்திய ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு காவல் தெய்வம் இருக்குல்ல, அதை வழிபட்டுட்டு போனாலே இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பு. அவ்வளவுதான், வேற எதுவும் பெருசா இல்ல. குலதெய்வ வழிபாடு மஸ்ட். வருஷத்துல ஒரு வாட்டியாவது போய்
என்னோட குலதெய்வம் எனக்கு எங்க இருக்கு ஏது இருக்குன்னு பார்த்துட்டு ஒரே ஒரு வழிபாடு, குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா அவங்க அதை வழிபாடு பண்ணணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் வயசானவங்க ஏதாவது ஹாஸ்பிட்டல் முன்னாடி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களே, கால் ஊனமானவங்க, ரொம்ப சாப்பாடு இதெல்லாம் இல்லாம இருக்கவங்களுக்கு இவங்களால முடிஞ்சது அப்படின்னா சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும்.